அந்த வில்லம்பு கொண்டு போனவர் ஒரு முயல் அடிச்சு தூக்கிட்டார். ஒருத்தர் கையில முயலோட, இன்னொருத்தர் கையில வெறும் வேலோட. அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு. யானையை அந்த வேல்யூ டிஃபரன்ஸ் ஆனது இருக்குது. சிலர் சொல்லுவாங்க எல்லா உயிரும் ஒன்று தானே, எல்லாமே ஈக்குவல் தானே அப்படின்வாங்க. ஸோ இந்த முயலானது வந்து இத்தனை குட்டிகள் போடும். ஒரு சராசரியாக 200 குட்டி தன்னோட வாழ்நாளில் போடுதுன்னு சொன்னால், அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 15லேருந்து 20ன்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சுப்போமே. அப்படின்னும்போது ஸோ அதோடைய வேல்யூ, அதோடைய நம்பர்ஸ் அது அதிகமாகிடுச்சுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய புற்களையும் மனிதர்களோட உணவான கேரட்டு மற்ற சில வெஜிடேஷன்ஸையும் அது சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஸோ அதை வந்து லிமிட்டடாக தான் வச்சுக்கணும். அது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். அது மற்ற விலங்குகள் சாப்பிட்டு அதோட பசியை தீர்க்கிறது. அது உணவு சங்கிலியில் உள்ள ஒரு உணவு அதுக்கு மேலே உள்ள விலங்குகளுக்கு. ஸோ யானை வந்து எந்த விலங்குடைய உணவு சங்கிலிலையும் பெரும்பாலாக கிடையாது. சிங்கத்துக்கு ரேரஸ்ட்டாக வேறு எதுவுமே கிடைக்காத போது சாப்பிட்றதுல தான் இருக்குது. ஸோ அதை வந்து வேட்டையாடுறத பெருமையாக சொல்லிக்கிறதோ, அப்படி வேட்டையாடுறவனை அச்சீவர்னு சொல்லிக்கிறதோ ரொம்ப 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 தவறான கருத்து. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 பேர்ல யார் அச்சீவர்னு நினைக்கிறீங்க? யார் கெத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர்.